நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது ஒரு வசிய சம்பந்தமானது தான் பார்க்குறோம். வசியங்களிலே பலவிதமான வசியத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். ஆண் வசியம், பெண் வசியம், இப்படி வசியத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்க்குறதான ஆண் வசியம், ஒரு ஆண் மகனானவன் எப்படி தான் திருமணம் அழகான பெண் வீட்டில் இருந்தாலும் சரி தான், வேறு யாரையாச்சும் பார்க்கணுன்னு அவங்களுக்குள்ளே அது காலகாலமாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படியுடைய ஆணனை தன் கைவசப்படுத்தி படுத்துறதுக்கான ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கணவனை கைவசப்படுத்துறதுக்கான இது ஒரு வகையான மருந்து பற்றி தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கு சுழல் வண்டு 4, இந்திர கோப்பம் 10, குழியானை 3, தொட்டால் வாடி, புல்லாமணக்கு, பொன்னூமத்து விரை, தகர விரை, மருளூமத்தன் விரை, இதெல்லாம் எதுனா ஒரு 5 கிராம். மேலே சொன்ன பொருளுகளாம் அதான் சுழல் வண்டு எத்தனை 4, இந்திரகோப்பம் 10, குழியானை 3, தொட்டால் வாடி, அதில் 3 தான். மற்ற பொருளுகள்லாம் ஒரு 3 கிராம் இருந்தால் போதும். 5 கிராம் முதல்ல 3 கிராமுக்குள்ளே போதும். இதுதான் இதனுடைய அளவு. பேய் கரும்பு சாறு விட்டு அரைக்கணும். 10 மணி நேரம் அரைக்கணும். அப்படின்னா தான் மையாக வரும். அப்படின்னா தொட்டால் கையில் ஒட்டாமல் இருக்கும். இதை ஒரு சின்ன உருண்டையாக ஒரு குண்டு மணி அளவு உருட்டி வச்சு காய வச்சுக்க வேண்டியதான் இதனுடைய மருந்தெல்லாம். வேணுங்கிற போது தன்னுடைய இரத்தத்தையோ தன்னுடைய உமிழ்நீர்லையோ கலந்து இந்த கணவனுக்கு கொடுக்கும்போது அவங்க வசியமாவாங்க. உங்களுடைய கணவன் உங்களை விட்டு மாற்றார், இன்னொருத்தவங்க பார்க்க மாட்டாங்க. இதை தவறான முறையில் வேறு ஒருத்தவங்களுக்கு அடுத்தருடைய கணவனுக்கு கொடுத்து பயன்படுத்தக்கூடாது. அதான் முறைகள். இது உங்களால் முடிஞ்சால் செஞ்சுக்கிங்க. எங்ககிட்ட இருக்கிறதுனான வசிய மருந்து, பலவிதமான வசிய மருந்து, ஆண் வசியம், பெண் வசியம்லாம் வச்சுருக்கிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீ வாங்கி பயன்படுத்தலாம். நல்லதுக்கே பயன்படுத்தி வாழ்க்கை நல்லதாக அமையட்டும்.